கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். நம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இந்த விடுதலையின் பிரயாணத்திலே அது ஒரு விசுவாச பிரயாணம், அது ஒரு விசுவாச பயணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அந்த கர்த்தருடைய நடத்துதலின்படி அவர்கள் பிரயாணப்பட்டு வந்தார்கள். அந்த பிரயாணம் ஒரு ஆசீர்வாதமான பிரயாணமாக இருந்தது. ஒரு இடம் வந்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தை வேவு பார்க்க ஜனங்களை அனுப்பும்படி மோசேக்கு சொன்னபடினாலும் மோசே ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒரு நபராக தெரிந்தெடுத்து 12 கோத்திரத்திற்கு 12 பிரபுக்களை, தலைவர்களை தேர்ந்தெடுத்து தேசத்தை வேவு பார்க்க அனுப்பினார். இவர்கள் போய் தேசத்தை பார்த்து அந்த காரியங்களை நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அந்த விசுவாச அறிக்கையை கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். So they should believe the land. அடுத்தது தேவனுடைய வார்த்தை. அந்த லேண்ட்ல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்கிறதான காரியத்தை பார்த்து வந்து இவர்கள் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். இவர்கள் போய் பார்த்து அவர்கள் கொண்டு வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு அற்புதமான திராட்சை கொலையை கொண்டு வந்தார்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. எஸ்கோல் என்கிறதான எபிரேய வார்த்தைக்கு குலை, கிளஸ்டர், பஞ்ச், அதாவது அதுதான் அதனுடைய எஸ்கோல் என்கிற வார்த்தைக்கான பொருளே அதுதான். அந்த இடத்துக்கே என்ன பேர் வச்சுட்டாங்கன்னு சொன்னா, கிளஸ்டர் என்கிறதான ஒரு பெயரை வைத்து விட்டார்கள். அப்போ பெரிய கொலையை அவர்கள் ஒரு கயிற்றில் ஒரு கம்பத்தில் கட்டி 2 பேரும் என்ன செய்கிறார்கள் சொன்னால் தூக்கி கொண்டு இங்கே வந்து விட்டார்கள் பாருங்கள் என்று சொல்லி. இப்பொழுது இவர்கள் எதன் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும்? அவர்கள் கட்டி தூக்கி வந்த அந்த திராட்சை கொலையின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். ஆனால் இவர்கள் விசுவாசம் எதன் மேல் இருந்தது என்று சொன்னால், இவர்கள் விசுவாசம் எல்லாம் பயத்தின் மேல் தான் இருந்தது. அவர்கள் பயத்தை நம்பினார்கள். அடுத்தது அவர்கள் எதையெல்லாம் நம்பினார்கள் என்று சொல்லி கேட்டால், அந்த தேசத்தினுடைய குடிகள் பலவான்கள் என்று விசுவாசித்தார்கள் அவர்கள். அடுத்தது அந்த தேசத்தினுடைய மனிதர்கள் எல்லாம் நம்மை விட பெரிய மனிதர்கள். இவர்களுக்கு என்ன விசுவாசம் இருந்தது என்று சொல்லி கேட்டால், இவர்களுடைய விசுவாசத்தை பாருங்க. நம்ம வெட்டுக்கிளிகள் என்று இவர்கள் விசுவாசித்தார்கள் தங்களை. நம்ம வெட்டுக்கிளி நம்ம விசுவாசிச்சோம்னா நம்ம வெட்டுக்கிளி தான். அவர்கள் ராட்சதர்கள் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். இப்படி அந்த தேசத்திலே அவர்கள் அந்த தேசத்தை பார்த்து விட்டு அவர்கள் விசுவாசம் கர்த்தர் காண்பித்த காரியங்களிலே எந்த காரியத்தையும் இவர்கள் விசுவாசிக்கவில்லை. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பதிலே என்கிற வார்த்தையின் மேல் அவர்கள் விசுவாசம் இல்லை. அந்த திராட்சை கொலை அவ்வளவு பெருசா கொண்டு வர்றாங்களே, அதை பார்த்தாவது அவர்கள் அதையாவது விசுவாசிக்கணும் இல்ல. அத்திப்பழங்களையும் மாதுளம்பழங்களையும் கொண்டு வந்தார்களே, அதையாவது பார்த்து அவர்கள் விசுவாசிக்கணும் இல்ல. அவர்களுடைய விசுவாசம் எதன் மேல் இருந்தது என்று சொன்னால், பலவான்கள், நாங்கள் வெட்டுக்கிளிகள், இதை நம்பினார்கள். அவர்கள் ராட்சதர்கள், நாங்களாம் ஒண்ணுமே கிடையாது அவர்களுக்கு முன்பாக. இப்படி அவர்களுடைய விசுவாசம் கர்த்தர் மேல் வைப்பதை விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான காரியங்களில் அவர்கள் விசுவாசம் வைத்தபடியினால் நடந்தது என்ன என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 40 வருடம் வனாந்தரத்தை சுற்றி சுற்றி வந்தார்கள். கடைசியிலே எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்களில் ஒருவர் கூட கானானுக்குள் போக முடியாமல் கர்த்தருடைய வார்த்தையின் விசுவாசித்தார்கள். அதாவது இவர்களோடு கூட சென்றவர்கள் காலேபும் யோசுவாவும். அவர்கள் பலவான்கள் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அந்த தேசத்தின் குடிகள் ராட்சதர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கவில்லை. அவர்கள் விசுவாசித்தது கர்த்தருடைய வார்த்தையை, திராட்சை கொலையை, மாதுளம்பழத்தை, அத்திப்பழத்தை, இப்படி கர்த்தருடைய காரியங்களை இவர்கள் பார்த்தார்கள், அதை விசுவாசித்தார்கள். இதையும் பார்த்தான் அதையும் பார்த்தான். இந்த ஜனங்கள் பார்த்ததை காலேப் பார்க்கலையா? இந்த ஜனங்கள் பார்த்ததை யோசுவா பார்க்கவில்லையா? யோசுவா எதை விசுவாசித்தார்? காலேப் எதை விசுவாசித்தார்? இந்த ஜனங்கள் எதை விசுவாசித்தார்கள்? மற்ற 10 பேரும் எதை விசுவாசித்தார்கள்? நம்முடைய பார்வைக்கு முன்பாக பல விஷயங்கள் தென்படலாம்.
அதை குறித்து நாம் அதை தவிர்க்க முடியாது என்று சொல்லவே முடியாது. பல காரியங்கள் நம்முடைய பார்வையில தென்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் பார்க்கிற எல்லாவற்றையும் விசுவாசிக்க வேண்டுமா? இல்லை. கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து அந்த பார்வையிலே எதை நாம் நம்ப வேண்டும், எதை விசுவாசிக்க வேண்டுமோ அதை விசுவாசிக்க வேண்டுமா? பார்ப்பதற்கு பெரிய பூகங்கள் போல தோன்றுகிறதான பல விஷயங்களின் மேல் இன்றைக்கு மக்கள் விசுவாசம் வைப்பதனாலேயே அவர்கள் கலகம் உடைய மக்களாய், கலக வீட்டாராய் மாறிவிடுகிறார்கள், எதிர்ப்பாளர்களாய் மாறிவிடுகிறார்கள், போராட்டக்காரர்களாய் மாறிவிடுகிறார்கள், வன்முறையாளர்களாக மாறிவிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, தீமை செய்கிறவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். இன்றைக்கு நாம் சாந்தம் உள்ளவர்களாக, அமைதல் உள்ளவர்களாக, வெற்றியை சுதந்திரிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய காரியங்களில நாம் பார்க்கிற விஷயங்களிலே, அதாவது மனிதன் பார்க்கிற வண்ணமாக பார்த்து அதை விசுவாசிக்காமல் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நம்முடைய உள் மனதிலே வைத்து, திராட்சை பழத்தை பாருங்கள், அதை விசுவாசியுங்கள். திராட்சை கொலையை பாருங்கள், எஸ்கோல், அதை பாருங்கள். எஸ்கோலை விசுவாசிக்கணுமா? இல்லாவிட்டால் ராட்சதர்களை விசுவாசிக்க வேண்டுமா? இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், நான் எதை விசுவாசிக்க போகிறேன் என்று சொல்லி. இந்த விசுவாச பயணத்திலே பார்வைகள், உங்களுடைய பார்வைகளிலே பல விஷயங்கள் தென்படுகிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் காலேபும் யோசுவாவும் எஸ்கோலை விசுவாசித்தார்கள். மற்ற ஜனங்கள் எல்லாரும் ராட்சதர்களை விசுவாசித்தார்கள். அவர்கள் நம்பினார்கள். தீமையை நம்பினவன் கெட்டு போனான், நன்மையை நம்பினவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். யோர்தான் நதியை கடந்து காலேபும் யோசுவாவும் அற்புதமாக இஸ்ரவேல் தேசத்திற்குள் வந்தார்கள் என்கிறதான மிகப்பெரிய நற்செய்தியை நம்முடைய காதுகளிலே சந்தோஷமாக துணிக்கிறதே. அந்த சந்தோஷமாக துணிக்கிற நற்செய்தி நம்முடைய இருதயத்தில் பதிந்து அற்புதமான காரியங்களை நீங்களும் நானும் பார்க்க, விசுவாசிக்க, கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க, விசுவாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட எங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய், ஆச்சரியமாய், சந்தோஷமாய் நடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காய் நன்றி. எஸ்கோலை விசுவாசிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ராட்சதர்களையும் ஆண்டவரே தகப்பனே, எங்களை விட மேலானவர்கள், உயரமானவர்கள் என்கிறதையும் நாங்கள் விசுவாசிக்க போவதில்லை. ஆண்டவரே, அரணான பட்டணங்கள் என்கிறதையும் நாங்கள் விசுவாசிக்க போவது கிடையாது. அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவாதி தேவன் எங்களோடு கூடவே இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்க வேண்டியது கர்த்தர் காண்பித்த திராட்சை கொலைகளையும், அத்திப்பழங்களையும், மாதளம் பழங்களையும் விசுவாசிக்கிறவர்களாய் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கானானை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த கால வேளையில ஆண்டவரை விசுவாசிக்க முடியாமல் ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அவர்கள் மேல் தேவனுடைய கிருபை இறங்குவதாக, இரக்கம் இறங்குவதாக, ஆசீர்வாதம் இறங்குவதாக. அவர்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அற்புதமாய், ஆச்சரியமாய் நடத்துவீராக. எஸ்கோலை விசுவாசிக்கிறவர்களாக நாங்களோ ஒருவர் மாற கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடைய கூட கர்த்தருடைய வருகை பெரிதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.